Hi friends, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சம்மர்ல சூரியன் சுட்டெரிக்கிற இந்த ஒரு வெயில்ல பாடி டெம்பரேச்சருக்கு இதமா நாக்குக்கு ருசியா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு, நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவுகள்ல ஒண்ணு. ஆமாங்க, கம்மங்கூழ பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக நீங்க வெளியே போய் வெயில்ல தான் குடிக்கணும்னு இல்ல, இதை நீங்க வீட்லயே ஈஸியா ருசியா ஹெல்த்தியா பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பங்கூழ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது கம்பை ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 750 ml 3/4 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வச்சிடணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி கொதிச்சோன்னு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பை அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமா போடணும். போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம்ல வச்சிடணும். கம்பு நல்லா கொதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரையா வந்திருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அப்போதான் கம்பு நல்லா வேகும். ஸ்டவ்வை வந்து மீடியம்லயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிச்சுட்டு இருக்கிற கம்புல தண்ணி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கையில எடுத்து அமுத்தி பாருங்க, சூடா இருக்கும், பார்த்து செக் பண்ணணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நல்லா அமுங்குது, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை வந்து நீங்க ஓவர் ஹீட்லயும் வைக்க கூடாது, அப்படி வச்சா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா வெந்துருச்சுன்னா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சோன்னே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம கம்பை நல்லா வேக வச்சு இறக்கி வச்சாச்சு. இதை நம்ம நாளைக்கு கூலா செஞ்சு குடிச்சுக்கலாம். கம்பை இந்த மாதிரி முதல் நாள் வேக வச்சு இறக்கி 2வது நாள் குடிக்கும் போது அந்த கம்புக்கே உரித்தான அதோட புளிப்புத்தன்மை வந்து நல்லா ஆட் ஆகி நேச்சுரலான கம்பங்கூழ் டேஸ்ட் கிடைக்கும். நீங்க இதை முதல் நாள் மார்னிங் செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் குடிக்கலாம், இல்ல முதல் நாள் ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சுட்டு செகண்ட் டே கலக்கி குடிக்கலாம். நேத்தி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்த கம்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியா இருக்கும், மற்றும் அதுக்கு தேவையான அளவுக்கு புளிப்புத்தன்மை வந்து வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. மற்றும் முக்கியமாக மோர் ஆட் பண்ணிக்கணும், அப்பதான் நமக்கு அந்த கம்பங்கூழோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ கம்பங்கூழ் ரெடி. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கம்பங்கூழை ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா தண்ணி மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குடிக்கலாம்.
வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மோர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்மங்கூழுக்கு டேஸ்ட் அதிகமாக பண்ணி கொடுக்குற பொருள் ஆனியன், பெரிய வெங்காயம். அதை அப்படியே ஸ்மால் பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். வெடிச்சுட்டு அதை வந்து நம்ம டாப்பிங்ஸ் மாதிரி மேலே போட்டு குடிக்கலாம். ஆர் ஆனியனை ஃபஸ்ட்டே போட்டுட்டு மேலே கம்மங்கூழை ஊற்றி குடிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணி குடிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல். இது கடையில் வாங்கிட்டு ஆயிலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கம்மங்கூழுக்கு முதல் மற்றும் முக்கியமான ஆப்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது மோஸ்ட்டாக சைல்ட்ஹுட்ல இருந்தே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா. இது கம்மங்கூழுக்கு மட்டும் இல்லை, தயிர் சாத்துக்கும் முக்கியமான சைட் டிஷ். தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அண்டு கடுகு கூட இந்த மோர் மிளகாவை தாளித்து தயிர் சாத்துல ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கம்மங்கூழுக்கு இது வந்து ஒரு சிப் கம்மங்கூழ் அன்று ஒரு கடி மோர் மிளகா. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல். இதுவும் கம்மங்கூழுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைட் டிஷ். நம்ம வெளியே கம்மங்கூழ் குடிக்கும் போது கம்மங்கூழ் காலியாகுதோ இல்லையோ, நமக்கு பிளேட்ல வச்சிருக்கிற இந்த கொத்தவரங்காய் வத்தல் காலியாயிடும். இதுவும் கம்மங்கூழ் ஒரு சிப், இந்த வத்தல் ஒரு கடி. டேஸ்ட் செமையா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய். இதை எண்ணெயில் போட்டு வத்தலா செஞ்சு நம்ம கம்மங்கூழ் கூட வச்சு சாப்பிடலாம். இதில் ரொம்ப அதிகமாகவே மருத்துவ குணங்கள் இருக்கு. வெளியே கொடுக்குற கம்மங்கூழுக்கு இந்த சைட் டிஷ் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. இது நம்ம வீட்லேயே சுண்டவத்த குழம்பா செஞ்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவோம். வயிறு சம்பந்தமான எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. வயிற்றுல இருக்கிற கிருமி மற்றும் புழு பூச்சிகள்லாம் அழிஞ்சு தேவையில்லாத கொழுப்பை குறைச்சு வயிறை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இது கம்மங்கூழுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சைட் டிஷ்ஷாகவும் சுவையாகவும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கம்மங்கூழ் எடுத்து வச்சுட்டு மீதி உங்ககிட்ட மண்பானை இருந்தால் அந்த மண்பானையில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா பாத்திரத்தோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் வேணுங்கும் போது குடிக்கலாம். சம்மருக்கு நீங்கள் வெயிலில் போய் தான் கம்மங்கூழ் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக ஈஸியாக டேஸ்டியான ஹெல்த்தியாக கூலிங்காக கம்மங்கூழை செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் கம்பு மற்றும் உங்களுக்கு பிடிச்ச வத்தல் வெரைட்டிஸை வாங்கிட்டு வந்து வீட்லேயே இந்த மாதிரி செய்ய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்க வீட்ல இந்த சம்மருக்கு இதே மாதிரி ஒரு நேச்சுரலான கம்மங்கூழை செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம பெனிஃபிட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.